பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வேதாமத்தில் 19 இருந்து 31 வரை என்ன போட்டிருக்குன்னா, ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு லாசர், ஒரு பணக்காரன், ஒரு ஏழை, ஒரு வசதியானவன், ஒரு வசதியற்றவன், இரத்தாம்பரம் முடித்திருந்தவன், ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தவன், சம்பிரணமாய் சாப்பிட்டவன், ஒரு சோறு கூட, ஒரு அரிசி கூட, ஒரு சின்ன பருக்க கூட கிடைக்காமல் பற்களால் ஃபுல்லா நிறைந்திருந்தவன். இதான் மேட்டர். அவன் வசதியாக இருந்தவன், இவன் வசதியற்றவன். ரெண்டு பேத்துக்கும் ஒரே சம்பவம் தான். அவனும் மறிக்கிறான், இவனும் மறிக்கிறான். மாறுது. இப்ப எப்படி மாறுது? அவன் நல்லா சாப்பிட்டான், இவன் நல்லா சாப்பிடல. இந்த வசனங்களை பார்க்கும்போது அடுத்து அவனும் மறிக்கிறான், அவனும் மறிக்கிறான். அப்ப மரிப்பு என்பது எல்லாத்துக்கும் எப்படி சம்பவிக்கும்? ஒரே போல சம்பவிக்கும். ஆனா போற இடம் தான் வேற. போற இடம் தான் வேற. சரி, இதை பத்தி நாம் தியானிக்க போகிறோம். 19 வசனத்துல அவனை பற்றி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அவன் எப்படி இருந்தானா? இரத்தாம்பரம், வெளியேறப்பட்ட வஸ்திரம், அனுதினம் சம்பரணமாய் சாப்பிட்டு அப்படியே அழகா வாழ்ந்திருக்கிறவன். வேதாகமம் ஐஸ்வர்யவானை வெறுக்கிறதா? இல்லை. வேதாகமம் ஐஸ்வர்யவானை வெறுக்குதா? இல்லை. வேதாகமத்துல ஐஸ்வர்யவான் புள்ள பாதாளத்துக்கு போனாங்க இருக்கா? இல்லை. என்னத்தை ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிற ஓமையாக நாம் சில வசனங்கள் மூலமாய் நாம் பார்ப்போம். அவன் சம்பீரணமாய் இருந்தான், எல்லாத்திலும் நிறைவுள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய மனது எப்படிப்பட்டதா இருந்தது? நிறைவுள்ளதா இல்லை. கொடுக்கிறதுல நிறைவுள்ளதா இல்லை. அப்ப நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுதா? இல்லை. நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இதுல என்ன மேட்ரு அப்படின்னா, அடுத்த வசனத்துல, அடுத்த நிமிஷமே அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அதே போல லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அங்கே 19 வசனத்திலே அவனை பற்றி அறிமுகப்படுத்தும் போது ஐஸ்வர்யவான் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் அவனுடைய பேர் இல்லை, அவன் இருந்த நிலைமையை சொல்லுகிறது. ஆனால் அடுத்த வசனத்திலே அவனுடைய பேரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் என்ன நிலையில் இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். இன்றைக்கும் அநேக தரித்திரர்கள் தேசத்திலே நாம் வாழுகிற இடங்களிலே இருக்கிறார்கள். அதற்காக எல்லாரும் ஐஸ்வர்யவான்லாம் நரகத்துக்கு போயிருவாங்கன்னு இல்லை, ஐஸ்வர்யவான்லாம் பரலோகத்துக்கு போயிருவாங்கன்னு இல்லை. தரித்திரமா இருக்கிறவங்க, ஏழை எளியவர்கள்லாம் பரலோகத்துக்கு போயிருவாங்கன்னு இல்லை, அவங்க எல்லாரும் நரகத்துக்கு போயிருவான்னு அல்ல. இங்கே முக்கிய கருத்தன, அவன் ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கடந்தான். நல்லா கவனிங்க. அல்ல, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கிறான், அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறது. அவன் ஒவ்வொரு நாளும் இரத்தாம்பரம் போன்ற ஆடைகளை அணிந்திருந்தான். அவனுடைய வசதி குறை கிடையாது. அவனுடைய சாப்பாடு ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. நல்ல விலை உயர்ந்த அரிசி, அது குவாலிட்டியான அரிசி. ஒரு கிலோவே அவ்வளோ வரும். அப்படின்னா என்ன அரிசி சொல்லுங்க? சரி, லோ பட்ஜெட் அரிசி சொல்லுங்க. லோ பட்ஜெட் அரிசி அது ரேஷன் அரிசி. சூப்பர். அடுத்து ஒன்று கொஞ்சம் போனால் ஒரு கிலோ எவ்வளோ வருது? 40 ரூபா, 45 ரூபா. இப்போ 40 ரூபாய்க்கு அரிசி இருக்கா? இல்லை. 70 ரூபா, 80 ரூபா போயிடுச்சு. சரியா? அப்புறம் ஒன்று குவாலிட்டியாக போகணும்னா பிரியாணி அரிசி போகலாமா? அதெல்லாம் ஒரு கிலோவே எவ்வளோ வருது? 100 ரூபா, 130 ரூபா. ஒன்றும் அழகான அரிசியெல்லாம் இருக்கிறது. அரிசியில அவ்வளவு குவாலிட்டியான அரிசி, சாப்பாடு, சோறு எல்லாம் இருந்தது. அவனுக்கு எல்லா வசதியும் இருந்தது இந்த ஐஸ்வர்யவானுக்கு. ஆனா அவன் வீட்டு பக்கத்துல, வீட்டு வாசப்படியில நாயை காட்டிலும் கேவலமா அவன் சாப்பிட்டு போடுகிற இலை இருக்கு பார்த்தீங்களா, அதுல உள்ள பற்களை விழுந்த துணிக்கைன்னு இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்றான் ஒருத்தன்.
அப்படிப்பட்ட மனுஷனும் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு வேளை ஒரு சாப்பாடு அவனுக்கு கொடுக்கறதுக்கு மனது இல்லை. எல்லாமே இருந்தது, ஆனா ஒரு வேளை அவனை இந்தா நான் சாப்பிட்டதுல கூட மீதி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனது இல்லையா. அவ்வளவு இந்த லாசரு மார்த்தாள் மரியாள் லாசரு கிடையாது, இது வேற லாசரு. இவன் லாசரு என்றாலே தரித்திரம். நல்லா கவனிங்க, இந்த தரித்திரம் நிறைந்தவன் எப்படி இருந்தானா, உடம்புல்லா புண்ணா. யோபுக்கு வந்த நிலைமையாகி அவனை பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு ஆட்கள் இல்லை, அவனை நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. நல்லா கவனிங்க, அவனை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அவன் ஐஸ்வர்யவன் வாழ்ந்த வாசல் அருகே இரவும் பகலும் கிடக்கிறான். வெயில் வந்தா வெயில்ல கிடக்கிறான், மழை வந்தா மழையில கிடக்கிறான். ஒரு கூடாரம் இல்ல. அது மாத்திரமல்ல, அவன் பயங்கர பனி அடிச்சாலும் அவனுக்கு ஒரு பொத்தருக்கு போர்வை கூட கிடையாது. இந்த ஐஸ்வர்யவன் ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டை விட்டு வெளியே ரவுண்டிங்லாம் போகும்போது இவனை பார்த்துருக்க மாட்டானா? கண்டிப்பா பார்த்துருப்பான். இவன் கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டானா? ஐயா, எனக்கு ஒரு வேளையாச்சும் என்ன செய்ய, சாப்பாடு கொடுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்கயா, நான் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, இந்த லாசரு, இந்த ஏழையா, இந்த தரித்தவான், அவன் நாய் அவனுடைய பருக்கையை நக்கிற்று என்று வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு எவ்வளவு அடிமட்டமான வாழ்க்கை இந்த லாசருக்கு. அந்த ஐஸ்வர்யவானுக்கு நாய்க்கு போடுற சோறு கூட அந்த லாசருக்கு கிடைக்கல. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டிலே எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இவனை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போது அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இவன் பேசியிருப்பான், எத்தனை தடவை பேசியிருப்பான், ஐயா எனக்கு ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லி. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை அப்படி இருக்க போறதில்ல. அதுக்கப்புறம் நீங்க வேதாந்தத்தை பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் அவன் கெஞ்சுவான். வசனம் எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? இவன் எப்படிலாம் தாகமா இருந்தானோ, இவன் எப்படிலாம் கேட்டானோ, நிலைமை அப்படியே மாறினது. பிரியமான தேவஜனமே, ஐஸ்வர்யவானாக நாம் இருப்பது நல்லது. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய எல்லா காரியங்களையும் வைத்திருப்பது நம்முடைய, அதாவது வசனம் சொல்கிறது, பணம் எல்லா தீமைக்கு என்ன செய்தான், வேறா இருக்கு. கர்த்தர் நல்லா நம்மளை வாழ வைக்கிறார், இன்னும் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் பெருக செய்வார். ஆனால் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருகினாலும், நம்முடைய வசதி வாய்ப்புகள் எவ்வளவு பெருகினாலும், நம்முடைய மனது ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் மேல் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவனுடைய மனது அங்கு இல்லைங்க, நல்ல சம்பூர்ணமா சாப்பிட்றதுல தான் இருந்துச்சு. அடுத்த வசனத்துல 22ல பின்பு 21ல பாருங்களேன், அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த அந்த வேஸ்டான சாப்பாடு அதை ஆற்றுக்கு ஆசையா இருந்தானா. இந்த பசியை ஆற்ற ஆசையா இருந்தான்னு ஒரு வசனம் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம். எங்க பார்த்தோம் சொல்லுங்க? சூப்பர், நல்லா ஒரு கிளாப் பண்ணிடலாமா அண்ணனுக்கு? அல்லேலூயா. எங்க இளையகுமாரன், அவன் நல்ல ராஜரீக வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவன் சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கு, சோறு இல்லைன்ட்டு. ஆனா மொத்தத்தில் இவனுக்கு லாசர் வாழ்க்கையை பார்க்கும்போது இவனுக்கு ஒண்ணுமே ஆரம்பத்துல இருந்து இல்லாதவன், ஆனா அதை சாப்பிட்றதுக்கு அந்த கீழே இருந்து விழுகிற எச்சி சாப்பாட்டு பார்த்தீங்களா, அதை சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தானா. இவனுடைய நிலைமையை பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. தன் ஆசையா இருந்தான். பின்பு நல்லா கவனிங்க, 22 வசனத்துல, பின்பு அந்த தரித்திரன் என்ன செய்தான்? மரித்தான். அவன் மரித்த போது எப்படி கொண்டு போயிருப்பாங்க? ஆரவாரம் பண்ணி தேர்ல தூக்கி அப்படி பண்ணி இப்படி பண்ணி கொண்டு போயிருப்பாங்களா? என்னத்தையோ என்ன செஞ்சு என்னடா பொண்ணாங்கடக்கு தூக்கி போட்டிருப்பாங்க. அடுத்தபடியா ஐஸ்வர்யவானும் மரித்தான்.
ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும்போது இந்த தரித்திரன் மரித்த பிறகு தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே என்ன செய்யப்பட்டானா? கொண்டு போகப்பட்டான். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்குள்ள மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்கள், தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க. ரியல், இது உண்மை, இது ரியல் கிடையாது, இது உண்மை. இவன் போனது ஆபிரகாம் மடி, தேவ சமூகம், ஆசீர்வாதமான இடம், சந்தோஷம் நிறைந்த இடம், பூமியிலே பட்ட பிரயாசத்துக்கு அங்கே கவலை இல்லாத இடம், அங்க பசி இல்லாத இடம், அங்கே ஒரு துன்பம் கூட காணாத இடம், அங்க மகிமையான இடத்திற்கு இந்த தரித்திரன் போனான். ஆபிரகாம் மடி என்பது யூதர்கள் ஆபிரகாமை தகப்பன் என்று சொல்வதினால் அது அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆபிரகாம் மடி என்று சொல்லுகிறார்கள். ஹீப்ரூல பார்க்கும்போது இந்த ஆபிரகாம் மடி என்பது என்ன? பரதீசு, கர்த்தர் தங்குற இடம், இளைப்பாற ஸ்தலம். அன்று சிலுவையிலே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட எங்க இருப்பாய்? பரதீசியில் இருப்பாய். அந்த இடம் இளைப்பாற ஸ்தலம். அந்த இடம் ரொம்ப சந்தோஷமான இடம். அந்த இடம் மிக 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 அற்புதமான இடத்திற்கு இந்த தரித்திரன் சென்றான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அடுத்து ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனா அந்த தரித்திரனை பத்தி போட்டிருக்கா, மரித்ததோட நின்றுச்சு வசனம். ஆனா இந்த ஐஸ்வர்யவானுக்கு இப்ப ஆரவாரத்தோடு என்ன செய்தார்கள்? எல்லாம் பண்றாங்க. அடக்கம் பண்ணான். 23 வசனத்துல பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, இப்ப இவன் எங்க போயிட்டான்? இந்த பாதாளம், நரகம், சியோல் அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேயர்ல, ஹீப்ரூல சியோல், பாதாளம். இந்த பாதாளம்ன்ற வார்த்தை வேதாகமத்துல ஒருத்தர் சொல்றாரு. ஆதியாகமம் 37:35 யாக்கோபு சொல்றாரு, பாதாளத்துல உயிரோட நான் என்ன செய்யணும்? ஆமா, 37:35 நீங்க பார்க்கும்போது அப்படி சொல்றாரு. அங்கதான் முதலாக இந்த சியோல் அப்படி என்று சொல்லி வருகிறது. 37:35 வேதாந்தத்தில் முத அவர் தான் இந்த பாதாளம் என்று சொல்லி வார்த்தையை போட்டிருக்கிறார் யாக்கோபு. அல்ல கவனிங்க, இந்த பாதாளம் எப்படிப்பட்டது? முதலாவது பரலோகத்தை பத்தி பார்த்தோம். இந்த பாதாளம் எப்படிப்பட்டது? இங்க வேதனை நிறைந்தது, புழுக்கள் நிறைந்தது, அக்கினி அவியாமல் இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் வேதனை படணும், ஒவ்வொரு நாளும் அதோடைய துன்பங்களை படணும். அதுல தாங்கவே முடியாது. அக்கினி அவியாது, எரிந்து கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும். பிரியமான தேவ ஜனமே, நீதிமான் மரிக்கும் போது தேவ சமூகத்துக்கு பரதீசுக்கு செல்கிறான். துன்மார்க்கன் மரிக்கும் போது பாதாளத்திற்கு செல்கிறான். நித்திய ஆக்கினி திருப்பி எப்போ வரும் தெரியுமா? 1000 வருஷம் அரசாட்சி எல்லாம் முடிஞ்சு நியாய தீர்ப்பு நீங்க நியாய தீர்ப்பு பண்றாரு பாருங்க சிங்காசனத்துல. அப்ப நியாய தீர்ப்பு அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். இப்பொழுது அவன் போயிட்டான் அங்க. எப்படிப்பட்ட இவன் எங்க இருந்தான்? பூமியில இருக்கும்போது பரலோகமாய் இருக்கிற இடத்துல இருந்தான். இவன் கிடந்தான், நரகத்தில் கிடக்கிற மாதிரி கிடந்தான். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு படுகிற பிரயாசங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், உங்களை காயப்படுத்திருக்கிற காரியங்கள் என்று உங்களுக்கு என்னாண்டவரே நான் இப்படி அட்ட தரித்திரத்தில் இருக்கேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஆபிரகாம் மடி ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா! இயேசுவின் இடம் அங்கே உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இந்த பாதாளத்துக்கு சென்ற போது 24 வசனத்திலே, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் இறங்கி, என்னத்தை கேட்கிறான் பாருங்க. அவன் பூமியில இருக்கும்போது கேட்டான், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு, எனக்கு கொஞ்சமாச்சு நீ போடுற சாப்பாடுல ஒரு அரை சாப்பாடாச்சு எனக்கு கொடு. நீ விலை உயர்ந்த சாப்பாடை சாப்பிட்ட, எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியாச்சும் கொடு. அப்படித்தான் கேட்டிருப்பான். எனக்கு குவாலிட்டி இல்லாத சாப்பாடாச்சும் கொடு, முந்தானேத்து வச்ச சாப்பாடை கூட கொடு. அவன் எவ்வளோ சோகமாக கேட்டிருப்பான். ஆனால் தண்ணி கேட்டிருப்பான், எவ்வளோ காரியங்கள் கேட்டிருப்பான். அப்படியே மாறுகிறது. எங்க மாறுது? லாசருவின் விரலில் நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை
தண்ணீரில் தேய்த்து என் நாவை என்ன செய்யும்? குளிர பண்ணும். என்னை அனுப்பும். லாசருவை அனுப்புங்க. அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன். அப்படி என்றால் வேதனை சொல்லுகிறது, இந்த நரகத்தில் என்ன இருக்குமா? அக்கினி ஜுவாலை இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்க அவன் வாழ்ந்ததெல்லாம் மேட்ரு இல்லை. இங்க ஜெபிக்கிறான் பாருங்க ஒரு ஜெபம். 27ஆம் வசனத்துல அவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் சொல்றாரு, நாங்க அங்க வர முடியாது, நீ இங்க வர முடியாது, நமக்கும் உனக்கும் என்ன இருக்கு? பிளவு இருக்கிறது. நான் இனி நான் பாதாளத்துக்கு போயாச்சு, இனி மீட்டெடுக்க முடியாது. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. ஒரு தடவை பாதாளத்துக்கு போயிட்டா முடிஞ்சு. பாவம் செய்யற ஆத்மா சாகும். எங்க போய் சாகும்? பாதாளத்துல. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தனுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்குது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு துன்மார்க்கங்கள் நடந்து கொண்டு இருக்கிற தேசத்துல, நீங்க ஒவ்வொரு ஆளும் அந்த மனிதர்களை பார்க்கும்போது, அநியாயம் செய்யும் போது, அவர்கள் பேசுகிற விதங்களை நீங்கள் கேட்கும்போது, எத்தனையோ துரோகங்கள் நடக்கும்போது, அல்லது மனுஷன் தன்னைத்தானே காயப்படுத்தி போதை வஸ்துகளுக்கும் மற்ற எல்லா காரியங்களையும் நினைக்கும் போது, நீங்க சொல்லுங்க, உங்க ஆத்துமாவை நீ என்ன செஞ்சுக்கணும்? காத்துக்கொள்ள. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். பாதாளத்துக்கு போயிட்டோம், இயேசுவே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க விசுவாச பிள்ளைகளே, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம நரகத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. ஆனா ஒருவேளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு கற்பனைக்கு சொல்றேன், அதுல இருந்து நம்மளை மீட்டு கர்த்தராலே முடியாது, பிதாவாகிய தெய்வத்தாலே முடியாது. ரொம்ப மோசமான இடம். அங்க புழுக்கள் சாகாது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்றாரு, அங்க புழுக்கள் சாகாதான், அவியாத அக்கினி இருக்குமா. கடல் புல்லாம் தீயா இருந்தா எப்படி இருக்கும்? எரி குழம்பா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த கடினம் பல மடங்கு அங்க இருக்கிறது. ஆனால் பரலோகத்துல உங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல, அவருடைய ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்பட்டு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கறது இந்த பூமியில. அதனாலதான் மோசே ஜெபத்துல பார்த்தோம், அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு. மக்களுக்காக என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிறுக்கி போடுங்கன்ட்டு. அப்படின்னா என்ன சொல்றாரு? என்ன பரலோகம் கூட வேணாம் ஆண்டவரே, இந்த மக்களை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் கூட வேதனை போய் பட்டுக்கிறேன், நான் இத்தனை ஜனங்களும் உங்க இடத்துக்கு வரணும். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். உங்களுடைய ஜெபத்துல என்ன இருக்கணும் தெரியுமா? நீங்க குடும்பமா ஜெபம் பண்றீங்க, ஃபேமிலியா ஜெபம் பண்றீங்க, பிள்ளைகளோட ஜெபம் பண்றீங்க, நீங்க சொல்ல வேண்டியது, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்க பேரெல்லாம் எங்க இருக்கணுமா? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படணும். எழுதப்பட்டாதான் பரலோகம். நல்லா கவனிங்க. உங்களுடைய நீங்க தியானிச்சு பாருங்க, என் பேர் எழுதப்பட்டிருக்குமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. சர்டிபிகேட்ல பேர் இருந்தாதான் ஸ்கூலுக்கு என்ன செய்ய முடியும்? அட்டண்டன்ஸ்ல பேர் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லாத்துலயும் உங்க போர்டில் கூட பேர் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் எல்லாம் கேரண்டி என்னது? சர்டிபிகேட் தான். அது மாதிரி ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, அதில் உங்களுடைய பேர் எழுதப்பட்டு இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலை நேரத்தில் பாதாளம் நரகத்தை பத்தி நான் பேசல. பொதுவா ரொம்ப அது பயமுறுத்துற மாதிரி இருக்கும், அதை நான் சொல்ல வரல. ஆனால் இந்த பாதாளத்திலே போய் நாம் ஜெபத்தை பற்றி பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவானுடைய ஜெபம் எங்க போய் இருந்துச்சு தெரியுமா? அங்க போய் கதறான். ஆபிரகாமே எப்படி கதறான்? எனக்கு 27 அப்படியே, ஆனால் நான் இங்க வர முடியாது, அங்க வர முடியாது. இப்படின்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான், என்னுடைய 5 சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்க? பூமியில இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேதனை உள்ள
அவனே சொல்றான், இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியை அறிவுங்க, அவனை அனுப்புங்க, லாசரை அனுப்புங்க. பரலோகத்திலிருந்து கூட ஒரு ஆள் வந்துடலாம் பூமிக்கு, ஆனா பாதாளத்துக்கு போயிட்டோம்னா எங்க வர முடியாது, எங்க வர முடியாது. அவனே சொல்றான், என்ன வசனம் ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார், சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய ஜெபத்தை பாருங்க, ஐஸ்வர்யம் பண்ற ஜெபம். என் 5 சகோதரர் இருக்கிறார்கள், என் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் வேதனைப்படுறேன், நான் வியாதிப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், இந்த பாதாளத்திலிருந்து இனி நான் போக முடியாது, இனி அந்த இடத்துல தான் இருக்க முடியும், வேற வழி இல்லை, யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. ஆனால் என்னுடைய அடுத்த வேண்டுகோள் என்ன தெரியுமா? ஆபிரகாமே, என் குடும்பம் யார் எங்க வந்துடக்கூடாது, இந்த பாதாளத்துக்கு வந்துடக்கூடாது. இன்னைக்கு தேசத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய ஆத்துமாக்களை அழித்து போடுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். அவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆத்துமா, வசனம் சொல்லுகிறதே, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாலே பரலோகம் என்ன செய்யுமா? ரொம்ப சந்தோஷம் உண்டாயிருக்கும், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி. அப்போ ஒரு ஆத்துமா பாதாளத்துக்கு போனா எவ்வளவு வேதனையில இருக்கும் இந்த பரலோகம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் நல்லா நினச்சிக்கங்க, நமக்கு இங்கே உள்ள வாழ்க்கை நீங்கள் கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் பரலோகம் என்ற அந்த இடத்துக்கு தான் நம்ம முதலாவது செல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள், நீங்களாம் ஆலயத்துக்கு வாரீங்க, உங்கள் குடும்பங்கள்லாம் எங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் எங்க, உங்களுடைய நபர்கள் எங்க போனாங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்லாம் எங்க இருக்கிறாங்க? ஒன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? சினிமாவை பார்த்துக்கிட்டு ஏதோ காரியங்களை ஈடுபட்டு இருக்கிறார்களே, அவர்களாம் ரட்சிக்கப்பட வேண்டாமா? அவன் நரகத்தில் போய் பாதாளத்தில் போய் கதறினா, எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, நான் வேதனை உள்ள இடத்துல இருக்கேன், அவங்க இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. அந்த ஜெபத்தை நீங்க அங்க பண்ணக்கூடாது. எங்க பண்ணணும்? இந்த பூமியிலே நீங்க பண்ணணும். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கிறத விடக்கூடாது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படல, ஒரு பேர் லிஸ்ட்டை போடுங்க, இந்த வாரம் போடுங்க, இன்னைக்கே போய் எழுதுங்க. அந்த லிஸ்ட்டை போட்டு முழங்கால போட்டு அந்த லிஸ்ட் மேல உட்காந்து முழங்கால் முட்டியை போட்டு அவன் ஜோமனம் ஐஸ்வர்யவனுக்கு எங்க போய் பாடம் கத்துக்கிட்டான் பாருங்க. நரக பாதாளத்தில் போய் பாடம் கற்றுக்கிட்டான். அவன் சொல்கிறான், தன்னுடைய சகோதரர் யார் இங்கே வரக்கூடாது, லாசருவை என்ன செய்ய, அவன் செத்துட்டான்னு தெரியும் உலகத்துக்கே, ஆனாலும் அவனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீர், அவன் சொல்ற 29 ஆபிரகாம் அவனை நோக்கி, யாரை நோக்கி? அந்த ஐஸ்வர்யவை நோக்கி சொல்றாரு, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, ஊழியர்கள் உண்டு, சிறுவர் ஊழியர்கள் செய்கிற ஊழியர்கள் உண்டு, வாலிபர் ஊழியர் செய்கிற வாலிபர்கள் உண்டு, பிரசமன்ற ஊழியர்கள் உண்டு, சபை போதர்கள் உண்டு. அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க? சொல்லிக்குவாங்க. அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்யட்டுமா? செவி கொடுக்கட்டும் சொல்லிட்டார். அதற்கு அவன் மறுபடியும் விடல, அவன் ஜெபத்தை விடல. அவன் சொல்றான் 30, அதற்கு அவன் அப்படி அல்ல, தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருத்தன் அவர் இடத்துக்கு போனா மனம் திரும்புவார்கள். அப்ப மனமாற்றம் அவனுக்கு எங்க வந்திருக்கு பாருங்க, எங்க போய் அவனுக்கு மனமாற்றம் வந்திருக்கு பாருங்க. அவன் தெளிவா சொல்றான், மரித்தோரிலிருந்து ஒருத்தன் போனா எங்க போயிடலாம்? மனம் திரும்புவார்கள். இவன் சொன்ன வேண்டுதலை சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? மரித்தோரிலிருந்து போனா மனம் திரும்புவாங்க. சிலுவையில் இயேசு மரித்தார்.
ஜீவனோடு எழுந்தா. இன்று நாம் எல்லாரும் மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கே இப்பதான் யோசனை வருது பாருங்க. மனம் திரும்புவார்கள், மனம் திரும்புவார்கள். இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், நம் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம நாட்டுக்காக ஜெபிக்கணும், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெபம், முக்கியமான ஜெபம் என்ன தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும். குடும்பத்தில் உங்களுக்காக ஜெபிக்கணும். இன்னையிலேருந்து லிஸ்ட்டை போட்டு எழுதுங்க. எழுதி உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ அவங்க பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். இந்த ஐஸ்வர்யனோட ஜெபம் அதுதான். என் சகோதரர்கள் யார் வந்துடக்கூடாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இங்கே வந்துடக்கூடாது, என்னுடைய தம்பி வந்துடக்கூடாது, தங்கச்சி வந்துடக்கூடாது, என்னுடைய சித்தி வந்துடக்கூடாது, சித்தப்பா வந்துடக்கூடாது, யார் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, யார் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தான். இந்த வேதாந்தத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நாம் இந்த பூமியில் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. அந்த இடைப்பட்ட காலத்திலே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த லாசருமா யார் இருக்குமா? யாரும் கிடையாது. ஒரு சின்ன கொஞ்சம் சாப்பாடு கூட இல்லாம இருக்குமா? இல்ல. அப்ப நம்ம யாரு? ஐஸ்வர்யவான் தான். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை உணவு கொடுக்கிறது, சரீரத்துக்குள்ள கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களுக்காக நாம் மன்னா என்ற உணவை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்க நாட்டுக்காக, தேசத்துக்கு, எல்லாத்துக்கும் ஜெபிங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்க குடும்பத்துக்காக கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணணும். ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய பெயர் எழுதப்படணும். அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தான். பிரியமானவர்களே, இது எவ்வளவு துயரம் நிறைந்த சம்பவம் தெரியுமா? இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உட்காந்து, அவன் எவ்வளவு வேதனையிலிருந்து, பூமியிலே அவன் சந்தோஷமா இருந்தான், லாசருவோ வேதனையா இருந்தான். ஆனா மரித்த பிறகு அவன் வேதனை உள்ளவனாய் மாறிட்டான். இவனோ சந்தோஷம் உள்ள இடத்துக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.